அட் த எண்ட், இன் த எண்ட், இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்கள். அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ யூ வில் ஹேவ் ஹோம்ஒர்க் சென்டென்ஸ். இந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குன்னா அந்த ப்ராசஸோடைய எண்டில் என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம அட் த எண்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மூவியோட கடைசியில் அப்படின்னு சொல்லும்போது அட் த எண்ட் ஆஃப் த மூவி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சரி, இப்போ இந்த எண்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எதையுமே மீன் பண்ணாமல், ஒரு மூவி ஏதாவது ஒரு சீன் எதையும் மீன் பண்ணாமல் காமனாக கடைசியாக அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம எந்த எண்டுன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, வீடியோ எல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்க. எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தூங்க போகிறீங்க. அப்போது நான் சொல்கிறேன், இன் த எண்ட் யூ வில் கோ டு ஸ்லீப். கடைசியாக நீங்கள் தூங்க போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த வீடியோட கடைசி நான் சொல்லாமல் பொதுவாக கடைசியாக நீங்கள் தூங்க போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, டன். ஸோ இப்போது அட் த எண்ட், இந்த எண்டோட கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும். இப்போ இந்த 2 வாக்கியம் கொடுத்துருக்கேன். இந்த 2 வாக்கியத்தில் எங்கே அட் த எண்ட் வரும், எங்கே இந்த எண்ட் வரும்? ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.